பைத்தன் வெர்சஸ் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 லாங்குவேஜுக்கும் உள்ள மெயின் பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 லாங்குவேஜும் ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ், ஆனால் ரெண்டுமே வேற வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. பைத்தன் ரொம்ப சிம்பிளான ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன் மற்றும் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வெப்சைட்டில் நடக்கிற ஒவ்வொரு யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு பின்னாடியும் ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுற சைன் அப், லாகின், லாக் அவுட் இந்த மாதிரி எந்த விதமான இன்டராக்டிவான ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதுக்கு பின்னாடி அந்தந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகும். அதனால ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ். Node.js மாதிரி லைப்ரரிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டை பேக் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 லாங்குவேஜோட கோர் பர்பஸ் என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கத்துக்கிட்டதே இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் டேட்டா சயின்ஸ், ஏஐ, பேக் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி ரொம்ப ஹை பேயிங் ஜாப்குள்ள என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பைத்தனோட சின்டாக்ஸ் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். என்னதான் பைத்தன் ஜாவாஸ்கிரிப்டை விட ஸ்லோவான லாங்குவேஜா இருந்தாலும் ஹியூஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கும் பைத்தன் தான் ரொம்பவே யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பைத்தன் வச்சு ரொம்ப குயிக்கா நீங்க ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ண முடியும், ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். ஏன் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் பத்தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்க ஈஸியா மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் பாக்குறதுக்கு பைத்தனை விட கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் இந்த லாங்குவேஜும் ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். எஸ்பெஷலி உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்பவே நல்லது. ஜாவாஸ்கிரிப்டுக்கு மட்டும் தான் ப்ரௌசர்லயே ரன் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்லயும் இன்டராக்டிவான காம்பனன்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி Node.js மாதிரி லைப்ரரி வந்ததுக்கு அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இல்லாம பேக் எண்டும் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்பவே நல்லது. ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்க சின்டாக்டிக்கலி கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சாலும் வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் தான் பெஸ்ட். ஓகே, இப்போ 2ல எது சூஸ் பண்றது? உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், ஏஐ, ஆட்டோமேஷன் இல்லைன்னா பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பைத்தன் தான் நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டிய முதல் லாங்குவேஜ். நீங்க ஈஸியா கத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பைத்தன் தான் ரொம்ப டாமினன்டான லாங்குவேஜ். உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் இல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்றது தான் பெஸ்ட். நீங்க டைனமிக்கான இன்டராக்டிவான வெப் ஆப் கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு லாங்குவேஜ் நீங்க எப்ப வேணாலும் கத்துக்கலாம். பைத்தனும் சரி ஜாவாஸ்கிரிப்டும் சரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஸ்கில்ஸ். ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க 2 லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் வரலாம். உதாரணத்துக்கு பேக் எண்டுக்கு நீங்க பைத்தன் லைப்ரரிஸான ஜாங்கோ இல்லைன்னா ஃபிளாஸ்க் யூஸ் பண்ற மாதிரியும் ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் போன்ற லைப்ரரி இல்லைன்னா ஆங்குலர் ஜேஎஸ் போன்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வரப்ப நீங்க 2 லாங்குவேஜ்லயும் மாஸ்டரா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். நீங்க எந்த ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணாலும் நீங்க அதை எப்படி லேர்ன் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்மூத்தா உங்க லேர்னிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச 3 டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. யூடியூப்ல இல்லைன்னா ஆன்லைன்ல சிம்பிள் பேசிக் டியூட்டோரியல்ஸ் பார்த்து பேசிக்ஸ் கத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பேசிக்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டு டு லிஸ்ட், கால்குலேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ப்ராஜெக்டா ஒர்க் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்மால் டு மீடியம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ், கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதை பார்த்து மற்ற பீப்புள்லாம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைன்னா உங்க ஸ்டைல்ல ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த லாங்குவேஜை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே கிடைக்கும். மற்ற ஸ்கில் மாதிரி ப்ரோக்ராமிங்கும் ஒரு ஸ்கில் தான். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ஸ்கில் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா அடிக்கடி புது புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓவராலா சொல்லணும்னா நீங்க டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன் இல்ல பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்ல அது ரிலேட்டட் ஜாப்க்கு போகணும்னா பைத்தன் கத்துக்கோங்க. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கோங்க. அதனால சீக்கிரமே உங்க கோலை செட் பண்ணுங்க. 2ல ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கே கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.